இன்றைக்கி நம்ம ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து போனோடனே வந்து வெளியில் வாசல் பெருக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு இங்கே வெளியிலேயே வந்து கோலம் போட்டுட்டேன். கீழேயும் வந்து போடுவாங்க, மார்னிங் ஒருத்தவங்க வேலைக்கு வச்சுருக்காங்க, அவங்க வந்து போட்டுருவாங்க. பட் இருந்தாலும் வந்து நம்ம போட்டால் வந்து அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கோலம் போட்டுருவேன். வாசக்கல்லில் இருக்கிறத கையாலே வந்து தள்ளி விட்டுருவேன், தொடப்பம் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இன்றைக்கி ஒயிட் மாவு வந்து காலி ஆகிடுச்சு, அதனால் வந்து கலர் பவுடரில் வந்து போட்டிருந்தேன். பட் ஆனால் வந்து இங்கே கோலம் போடுறது என்னென்னா டஸ்ட்டு எதுவுமே இருக்க மாட்டேங்குது அந்த பவுடரில். நம்ம வந்து பெருக்கிட்டு அப்புறம் வேஸ்ட்டாக எடுத்து கொட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்திங்களா எவ்வளோ ஒரு கிளியராக இருக்குது அந்த பவுடரு. இதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கண்டிப்பாக ஐடியா சொல்லுங்கள், நான் ஃபாலோ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. பார்த்தா சிங்கில் வந்து சாமான் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதியம் சாப்பிட்டதை அப்படியே போட்டுட்டு போய் தூங்கிட்டேன். தம்பி தூங்கும்போதே தூங்கிட்டா தான், இல்லைனா ஒரு வந்து நைட்டு எழுந்துக்கிட்டா நம்மளும் வந்து ஊருக்கு போயிருக்காங்க, இல்லைனா நம்மளே வந்து வாட்டர் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுருவாங்க. அதனால் நான் வந்து கஷ்டப்பட்டு தூக்கி ஊற்றிட்டு இருந்தேன். இந்த பாத்திரத்தில் வந்து தண்ணி குடித்தா வந்து நல்லதான் அப்படின்னு சொன்னாங்க, கூலிங்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து இதில் இருந்தால் கல்யாணம் ஆனதுலேருந்தே இந்த ஒரு பாத்திரத்தில் தான் வந்து தண்ணி குடிக்கிறோம். அவ்வளோதான், தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு. சொம்புமே அதே தான். பெட்ரூம் பார்த்திங்களா, இந்த குட்டி சார் படுத்துட்டு இருக்கிறதால சுற்றி ஒரே தலைக்காணியாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போய் பெட்டு மேலே தலைக்காணிலாம் சுற்றி வச்சு போட்டு விட்டுட்டு அவன் எடுத்து வைக்கலான்னு பார்த்தா அவன் நோட்டு இங்கே பார்த்திங்களா, ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஜிங்கிள் பெல்ஸு, ட்விங்கிள் ட்விங்கிள், பாபா பிளாக் ஷீப், சாரோட தமிழுக்கு ஸ்டோரிஸு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து எழுதி வச்சுருக்கேன், ரைம்ஸ் எல்லாம். சில டைம்ஸ் வந்து டிவிலையும் ரைம்ஸ் போட்டு விட்டுருவேன், அவன் பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. பார்த்திங்களா சைடில் வந்து அதான் ஓடிட்டுருக்கு. சரி நம்ம இந்த கேப்பில் வந்து அவங்களுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு வீடை வந்து பெருக்கி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம காலத்துலலாம் வந்து எனக்கெலாம் வந்து வாங்கும்போது வந்து இந்த கிளிகிளிப்புன்னு சொல்லுவாங்களா, அந்த டாய் மட்டும் தான் இருந்தது. இப்போ அதே வந்து சவுண்டு கேம்ஸ் வந்து பார்த்திங்களா எத்தனை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது கம்மி தான், அவங்க பாட்டி வீட்டில் இன்னும் நிறையா இருக்கும், 1 பேஸ்கெட் ஃபுல்லாக. சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு 10 அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவரோட வெட் வைப்ஸு எல்லாமே, இந்த பிட்டு துணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, இந்த பெட்டு வந்து கொஞ்சம் தின்னாக தான் இருக்குது. பட் ஆனால் வந்து ஃப்ரண்ட் லோட் மிஷினில் போட முடியுமான்றது தெரியலங்க. மிஷினில் போடலாமா இல்லை என்னென்று ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே இருக்கேன். பட் ஆனால் தூக்கி துவைச்சாலும் வந்து நம்மளால் துவைக்க முடியாது, அலசிட்டு அப்பா அவ்வளோதான் முடிஞ்சு நம்ம கதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு. இந்த ரைம்ஸ் என்னன்னு தெரியுதா? இஃப் யூர் ஹாப்பி அண்ட் யூ நோ இட் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். அந்த ரைம்ஸ் தான் வந்து ஓடிட்டு இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடு பெருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பேம்பர்ஸ் ஃபுல்லாக சேர்த்து வச்சுருக்கேங்க. அந்த கவரை தூக்கிட்டு போய் போட சொன்னால் அவரும் தூக்கிட்டு போய் போடவே மாட்டுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவங்களெல்லாம் வச்சுட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பெட்டை வந்து ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் வந்து நான் 1 நாளைக்கு வந்து 5 to 6 லிட்டர் வாட்டர் வந்து இன்டேக் எடுத்துக்குவேன். இப்போ தான் வந்து பிரெஸ்ட் மில்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நார்மலாகவே நான் அவ்வளோதாங்க தண்ணி குடிப்பேனே. அதுக்கப்புறம் அந்த சேரை தூக்கிட்டு போயிட்டு ஹாலில் போட்டுட்டு பெட்ரூம் வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் துணி துவைச்சி போட்டேன் இல்லையா, அது வந்து நான் ஸ்டாண்ட்லேயே தான் போடுறேன், மாடிக்கு போகிறது கிடையாது. ஸ்டாண்டு வாங்கியாச்சு, அந்த ஸ்டாண்ட்லேயே வெளியில் வச்சு போட்டு விட்டுருவேன் நான். இங்கே வந்து கேப் இருக்கா, ஸோ அதனால் வந்து சன்லைட் வந்து நல்லாவே வரும். எடுத்துகிட்டு வந்து ஒன்று ஒன்றா வந்து மடித்து வச்சுட்டு இப்படி தாங்க போகுது லைஃபு. நான் ஒரு பக்கம் போகிறேன், அது ஒரு பக்கம் போகுது அப்படின்ற மாதிரி போகுது. ஆனால் நம்ம ஒரு வேலையை வந்து ஒழுங்காகவே செய்ய முடியாதுங்க. ஏன்னா நம்ம வேலை செஞ்சுட்டே இருப்போம், உடனே வந்து கத்துவாங்க, ஓடி போய் பார்க்கணும், இல்லை ஏதாச்சும் இடிச்சுப்பாங்க, இப்படியே தான் போயிட்டுருக்கு. நம்ம வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக வந்து ஒர்க்கே பண்ண முடியாது. ஐயோ பாப்பா இடிச்சுப்பாங்களோ, இல்லைனா எங்கேயாச்சும் முட்டிட்டு அழுவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எந்த வேலை செஞ்சாலும் தோணிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் துணியெல்லாம் மடித்து வச்சதுக்கப்புறமா வந்து கிச்சனில் வந்து காலையில் விளக்கி வச்ச சாமானெல்லாம் வந்து எடுத்து அடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உப்பு ஜாடி வந்து பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. அது வந்து நான் பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்டில் தான் வாங்கியிருந்தேன் என் ஃப்ரெண்டோட போனப்போ. நல்லாவே இருந்துச்சு. அங்கே அஃபோர்டபுள் ப்ரைஸாகவுமே தான் இருக்குது. நீங்களும் ஒன்ஸ் போய் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா ஆனால் செம்ம ஜாலியாக இருக்கும், நல்லா வந்து வாங்கி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் வச்சுட்டேன் அடுப்பில். இப்படி சைடில் வந்து வெசல் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு வெசல் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம கண் முன்னாடி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த பால் பொங்கவே பொங்காது. நம்ம இப்படி ஒரு சைடாக போய் பாருங்களேன், டக்குன்னு பொங்கி ஊற்றிடும் மொத்தமும் கீழே. ஓகே வெசல் வாஷ்லாம் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். அந்த சார் நல்லா ஜாலியாக உதச்சி விளையாடிட்டு இருந்தார். நான் வந்து ஈவினிங் வந்து கொண்டு போட்டேங்க. எவ்வளோ நேரம் இந்த ஸ்வெட்டிங்கு அப்பா முடியலை அப்படின்ற மாதிரி தூக்கி கொண்டே போட்டு, அதுக்கப்புறம் நைட்டுக்கு சப்பாத்தி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவுலாம் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். நல்லா வந்து அழுத்தி அழுத்தி மாவு வந்து பிசைஞ்சோம் அப்படின்னா வந்து சப்பாத்தி வந்து சாஃப்டாக வரும், நல்லாவும் இருக்கும். இது கூட வந்து நான் வந்து மசாலா சோயா சங்க்ஸ் அது தான் வந்து கிரேவி பண்ணியிருந்தேன். வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள்.
ஆஸ் யூஷுவலாக வந்து நான் எப்பவுமே வந்து 6 லிட்டர் வாட்டர் வந்து நான் குடிச்சிருவேன். அதே மாதிரி தண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தண்ணி வந்து காலி ஆயிடுச்சு. 1 லிட்டர் குடிச்சிட்டேன் பார்த்தீங்களா, இப்போவே 1 லிட்டர் இல்ல சாரி 1/2 லிட்டர் தான். குடிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். அந்த பாட்டிலில் குடிச்சா தான் தண்ணி குடிச்ச மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தம்பி கூட வந்து உட்காந்து விளையாடிட்டு, இந்த பொம்மையெல்லாம் வச்சு விளையாடிட்டு, ரைம்ஸ்லாம் சொல்லிக் கொடுத்துட்டு, ஒரு 1/2 அன் ஹவர் வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, அவ்வளோவும் வந்து நல்லதுங்க. இந்த மாதிரி வந்து டெலிவிஷனு இல்லைனா வந்து மொபைல்லாம் கொடுக்காம நம்ம வந்து நம்மளோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும். 6:00 ஆனவுடனே லைட் போட்டுடலாம் வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு லைட் போட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து 1 1/2 ஹவர்ஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, டியூஷன் எடுக்கிறேன். ஸோ வந்து ஆன்லைன் கிளாஸ்க்கு வந்து ரெடி ஆகிட்டேன். அவளுக்காக நோட்ஸ்லாம் தனியாக வாங்கி வச்சு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். சாருக்கு வந்து ரைம்ஸ் போட்டுவிட்டா அவர் பாட்டுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் ரைம்ஸ் பார்த்துட்ருப்பாரு. நாங்கள் நைட்டு டின்னர் ரெடி பண்ணால் முடிஞ்சுங்க. டாடா.